ஆனால் இந்த இன்ஜினியரிங் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் டிகிரின்னு சொல்லுங்க சார். சூப்பர்ரா. கை அறிவாற்றம் காக்கும் கருவி. அறிவு வந்து டப்பிங் என்ன பண்ண? அறிவாற்றம் காக்கும் கருவின்னு என்ன சொன்னேன்? நம்ம அறிவாளியா இருந்தா துன்பப்பட வேண்டியதா இதுல இன்பமா இருக்கலாம். ஓகே, ரெண்டாவது கத்துக்கடா. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பற்றி சொல்லுங்க. சப்ஜெக்ட் கீ கான்செப்ட்லாம் பார்த்தோம். அங்கங்கே எப்படி எளிமையாக எப்படி ஒரு விஷயத்துக்கு படிக்கிறதுன்னு பார்த்தோம். ரிஜிட் பாடினா என்ன, டிஃபார்ம் பாடினா என்ன, இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்னா என்ன, மெக்கானிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சூப்பர். அவ்வளோதான், எல்லாம் கான்செப்ட் ஆகும். தேங்க்யூ சாம்பியன். My name is K. Lavanya. From Digital Mechanical Engineering. ஓகே, இன்னைக்கு என்னென்னலாம் லேர்ன் பண்ணோம்? இந்த லேர்ன் பண்ண விஷயம் எப்படி இருந்தது? தெரியாது. அன்னோன் கான்செப்ட் வந்து இப்போ அன்னோன் கான்செப்ட் வந்து நம்ம கற்றுக்கும் போது எளிமையாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா? ஈஸியாக. தேங்க்யூ. சத்தமாமா கடைசி உளுந்தூர்பேட். ஓகே, ஸ்ரீ சத்யா உளுந்தூர்பேட்டா. என்ன கற்றுக்கிட்டீங்க? வாட் யூ லேர்ன்? கற்றுக்கிட்ட முறை எப்படி இருந்தது? எந்த மாதிரி முறையெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஸோ இந்த லேர்னிங் பேரே வந்து சிம்பிளிஃபைட் லேர்னிங் தான். சிம்பிளிஃபைட் லேர்னிங் தான் வந்து நம்ம எப்படி டீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தாலும் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாலுமே ஒவ்வொரு காலேஜாக போய் இதான் சிம்பிளிஃபைட் லேர்னிங் அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. தேங்க்யூ சாம்பியன்ஸ். BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். சார் நடத்துகிற பற்றி ஃபீட்பேக்ஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொன்னார். எப்பயுமே இவர் வந்து இங்கே வந்ததுலேருந்து காலையிலேருந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசிட்டு இருந்தார். ஒன்று கூட இன்ஜினியரிங் பற்றி நெகட்டிவாக பேச முடியாது. எல்லாமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். இப்போ எங்கள் ஊர் சைடில் இல்லை சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறது வச்சுட்டு நீங்கள் என்ன படிக்கிறது வெளில சொல்கிறதுக்கே அவங்க வந்து வெளில சொல்லும் போது இன்ஜினியரிங் படிக்கிறியா, எதுக்கு அதெல்லாம் போய் சேர்ந்தா போனேன், அந்த மாதிரி தான் எங்கள் ஊர் சைடெலாம் இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. வேற யாரும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேலைக்கு ஏதாவது பார்க்குறாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சார் காலையிலேருந்து வந்ததுலேருந்து இன்ஜினியரிங் எடுத்தால் நிறையா படிக்கலாம் போகலாம், இன்னும் எப்படி படிக்கலாம் போகலான்னு சொல்லிட்டு கூட சொன்னார். எப்படின்னா இப்போ வந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வெளில இப்போ யூடியூப்பில் சார் மாதிரி பல பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விஷயமே ஈஸியாக கற்றுக்கிட்டு போய் நல்லா முன்னேறலாம், எக்ஸாம்லாம் நிறையா எழுதலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னார். சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவேன்.